சார், ஒரு அரசு சிலரை வேவு பார்ப்பது அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய கொடுங்குற்றமெல்லாம் இல்லை. அதை ஒரு அரசு செய்வதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, கடந்த காலங்களில் ரொம்ப மறைவாக நடக்கும். ஒரு ஆளை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மறைவாக இருக்கும், ரொம்ப வெளிப்படையாக இருக்காது. இந்த ஆட்சியில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 14ஆம் தேதி ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஒரு கடிதத்தை எல்லா காலேஜஸ்னுடைய இயக்குநரகத்துக்கு எழுதி, அவங்க 17ஆம் தேதி ஒரு கடிதத்தை எல்லா கல்லூரிகளுக்கும் எழுதி, 18ஆம் தேதி அது எங்கே நிற்கிது அப்படின்னா சார், நீங்கள் கல்லூரிகள் அளவில் அது நிற்கலை. கல்லூரிகள் அளவில் அது நிற்காம அது கடைசியில் எங்கே நிற்குதுன்னா, ஒரு தாசில்தார்கிட்ட வட்டாட்சியர்கிட்ட நின்று குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள எவ்வளோ கம்யூனிஸ்ட் காண்டு பாரு. பஞ்சாயத்து என்னன்னா, கவர்மெண்ட் எழுதின கடிதம் எதுக்குன்னா, கல்லூரி மாணவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்பதை நீங்கள் எப்படியாச்சும் கூட்டு நடவடிக்கை எடுத்து தடுங்கன்ட்டு. அது எங்கே நிற்குதுன்னா, ஊருக்குள்ளே எவன்லாம் இருன்னு பாருங்கிற அளவுக்கு நிற்குது. இது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? இது ஒன்றிய அரசுக்கு அடியால் வேலை பார்ப்பது தான் நான் பார்க்கிறேன். இதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? அதாவது நுனி மரத்தில் ஏறி அடிமரத்தை வெட்டுறதும்பாங்க. எந்த மரத்தில் ஏறுறோமோ மேலே டாப்பில் ஏறி கீழே அந்த மரத்தை வெட்டினா மரமும் சேர்ந்து தான் சாயம். கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆதரவில், இளைஞர்களின் ஆதரவில், ஜென்சி தலைமுறை ஆதரவில், 2K கிட்ஸ் ஆதரவில் ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு அவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் வேலை செய்வது என்பதை மேம்போக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய போது காவல்துறை அவர்களை எப்படி நடத்தியது? நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டிக்கிறோம் அப்படின்னு டிவிகேனுடைய ஐடி விங்கில் ஒரு மொட்டை கடிதாசி எழுதுறது மாதிரி. அதுக்கு யார் உத்தரவிட்டார்கள்? அமித்ஷா தான் உத்தரவிட்டார். டெல்லியினுடைய காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? அமித்ஷாவின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு பொதுவாக காவல்துறை கண்டிக்கிறேன், எஸ்ஏ கண்டிக்கிறேன், ஏட்டையாக கண்டிக்கிறேன், இந்த கான்ஸ்டபிளை கண்டிக்கிறேங்கிற மாதிரி பொதுவாக காவல்துறையை கண்டிக்கிறேன்னு தான் அவங்க சொன்னாங்க. தமிழ்நாட்டிலே அந்த போராட்டம் எழுச்சி பெறாமல் பார்த்து கொண்டார்கள். எல்லா கல்லூரிகளிலுமே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொள்ளலாம், வெளியில வரக்கூடாது, காம்பவுண்டை விட்டு நீ வெளியே வந்தேன்னா நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களை மிரட்டி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. மெரினாவை மிகப்பெரிய அளவிலே பூட்டி வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய, மெரினாவை பூட்டி வைக்க முடியாது, ஆனால் காவல்துறை கண்காணிப்பின் வழியாக அப்படி ஒரு போராட்ட களம் அமைந்து விடக்கூடாது என்று மிக கடுமையாக அவர் வேவு பார்த்தார்கள். அப்ப அதையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம குச்சிலிப்பாளையமா இருக்கலாம், அல்லது இவர் இந்த சுற்றறிக்கையாக இருக்கலாம், சர்க்குலரா இருக்கலாம், எல்லாவற்றையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? மெரினாவில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கட்சிப்பை கட்டிக்கிட்டு விஜய் வந்தாரு அப்படிங்கிறத பெருமிதமாக சொல்லக்கூடிய இவங்க தான் மெரினாவிலே இன்னொரு போராட்டம் வரவிடாமல் பார்த்து கொண்டார்கள் என்பது இவர்களுடைய வரலாறா இருக்கு. அப்ப இந்த அரசு யாரை பார்த்து அஞ்சுகிறது? கம்யூனிஸ்டுகள் ரொம்ப பெரும்பான்மையான மக்களை கோடிக்கணக்கான மக்களை தன்பால் ஈர்த்து வெகுஜன இயக்கம் நடத்துகிறவர்களும் அல்ல. அவர்கள் ரொம்ப தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு கட்சி நடத்துறவங்க. 1,00,000 பேர் திரண்டு வந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில 10 பேரத்தை அவங்க உறுப்பினராகவே சேர்க்கிறாங்க. என்ன காரணம்னா, அவன் ஒழுக்கமுடையவனா இருக்கணும், அவன் குற்ற பின்னணி இல்லாம இருக்கணும், அவன் உண்மையிலே சமூக செயல்பாட்டாளனா இருக்கணும், இந்த கார்டை வச்சுக்கிட்டு அவன் ரேபிஸ்டா இருந்துடக்கூடாதுங்கிற வரைக்கும் அவங்க கண்காணிக்கிறாங்க. உறுப்பினர் கார்டு வாங்குறது மற்ற கட்சியில இது MP MLA சீட்டு வாங்குறத விட கடினமா வச்சிருக்காங்க. அப்ப அது இன்னும் ஒரு வெகுஜன இயக்கமாக கூட அது மாற்றப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு என்னை போன்ற ஒரு இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மிக குறைவானவர்கள் இருக்கிற இயக்கமாக இருக்கிற போது அவர்களை பார்த்து அவர்கள் அச்சப்படுகிறார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது அது டெல்லியை மையமிட்டு வட மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்னும் அது ஒரு அமைப்பாக, இன்னும் கட்டமைப்பாகலாம் மாறல. ஆனாலும் நீங்கள் அவர்களை கண்காணியுங்கள். இதெல்லாம் இந்த அரசு யாருடைய அரசு? இது தாவேக அரசா, பாஜக அரசா, பாஜகவினுடைய பினாமி அரசா என்றெல்லாம் பல்வேறு சந்தேகங்களுக்கு இது உட்படுத்தப்படுகிறது. பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு நேருகிறது. ஒரு பக்கம் நீங்கள் இடதுசாரிகளையும் விசிகாவையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் காங்கிரஸையும் சுத்தி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட மட்டும் கொள்கை கிடையாது. இந்த சுத்தி இருக்கிற தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள்கிட்ட பூரா கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நடுவுல நீங்க மட்டும் கொள்கையற்றவரா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல.
இந்த விதை இல்லாத பழங்கள்லாம் வருதுல, ஹைபிரிட்லாம். ஓகே. அது மாதிரி இன்னைக்கு வந்து கொள்கை இல்லாத ஒரு இயக்கம் வந்து அதிகார மையமாக மாறிவிட்டது. ஓகே. இனிமேல் ஆட்சி அமைப்பதற்கு கொள்கை தேவையில்லை. அதனால புறப்பட்டு எல்லாருமே வர்றாங்க. தனுசு வர்றாரு, ஒவ்வொரு கட்சியா ஆரம்பிக்க போறாங்க இனிமே அடுத்து. அப்ப இந்த தாவேக அரசு இதற்கு வந்து முறையான பதில் சொல்லணும்ல. எங்க பொது போக்குவரத்தை எண்ணிக்கையை குறைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சில ஏரியாவில் வந்து ஆட்கள் குறைவா ஏறுறாங்க பஸ்ல அப்படின்ட்டு ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட 598 பஸ்ஸை வந்து பொது போக்குவரத்தை, மாநகர போக்குவரத்தை எல்லாம் அங்கங்கே நிப்பாட்டிட்டு சில கோட்டங்கள், விழுப்புரம் கோட்டத்தில் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே 190 பேர் கோடீஸ்வரங்க இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 பேர்ல 190 பேர் கோடீஸ்வரன். கார் வழங்குறாங்களாம். ஏற்கனவே கார் வச்சிருக்கிறவனுக்கு எது கார் வழங்குற? என்ன நியாயம் இருக்கு? நீ நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே ஏழ்மையில் இருக்கிறவர்கள் யாருன்னு அவங்க அபிடவிட் தாக்கல் பண்ணி வேட்புமனு தாக்கல்ல சொல்லியிருக்காங்கல்ல, என்ன சொத்து இருக்கு, என்ன கார் இருக்கா, பைக் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு எல்லாம் கேட்டு தானே வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. பார்த்தா தெரியும்ல ஏழ்மையானவர் யாருன்னு. சட்டமன்ற உறுப்பினர் போறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையா? அவருக்கு வந்து அரசாங்கம் கார் கொடுத்து 75,000 ரூபா கொடுத்து பொது போக்குவரத்தை ஒரு பக்கம் காலி பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் எல்லாமே தரேன், கார் தரேன், ஏற்கனவே 2 இன்னோவா கார் வச்சிருக்கிற ஆளுக்கு இன்னொரு கார் கொடு. இந்த அரசுக்கு வந்து என்ன பார்வை இருக்கிறது? யார் மீது நீங்கள் என்ன ஏதாவது விவசாய வேணாமான்னு நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகளை வேவு பார்ப்பது, எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறது, இது என்ன கணக்கில் சேரும்னு எனக்கு தெரியல. இது நம்ம மக்களாட்சியில தான் இருக்கமான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே சார், ஓகே பேசலாம். சரி சார், இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சார், அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை எதிர்ப்புகள் கிளம்பியவுடன் இவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்கலாம் சார்? பாஜக எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு மக்கள் விரோத விஷயங்களுக்கு ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க. சரி, காந்தியை கொன்றது தவறல்ல அப்படின்னு ஒரு பாஜக சேர்ந்த ஒருத்தர் பேசுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் அப்படி பேசியது சரியல்ல அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். இப்போ நீங்கள் திருவிழாக்களில், கோயில் திருவிழாக்கள் எல்லாம் போனீங்கன்னா, அல்லது கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பல குரலில் ஒரே ஆள் பேசுவேன். சரி, பாஜகவில் பல குரல் மன்னன்கள் நிறையா இருப்பாங்க. ஒரே அது எதுக்கு ஒத்திகை பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை அதுக்கு மக்கள் மௌனமாக இருந்து விட்டால், ஊடகங்களோ அரசியல் கட்சிகளோ மௌனித்து விட்டால் அதை செயல்படுத்தலாம் நினைப்பாங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அது பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களுக்கு கலைஞர்னா கசக்குதுங்கிறது புரியுது. ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலே உங்களுக்கு வன்மம் இருக்கிறது புரியுது. அண்ணா மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா என்கிற பெயர் யாருக்கு கசக்கம்? அண்ணாவை வந்து நாங்கள் வந்து கொள்கை வழிகாட்டி, எங்களுக்கு பெரியார் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு பெரியார் திடலுக்கு போலீஸ் அனுப்புறீங்க. நீட்டு பிரச்சார பயணத்துக்கு முறைப்படி அனுமதி வாங்கின திராவிடர் கழகத்திற்கு எல்லா இடங்களிலும் முறையாக அனுமதி பெற்று எந்த வன்முறையும் இல்லாமல் அமைதி வழியில் போராட்டங்கள், ஒரு பிரச்சார பயணம், அது போராட்டம் கூட கிடையாது, ஆர்ப்பாட்டம் கூட கிடையாது. போலீஸை குவித்து வைத்தார்களா இல்லையா? ஒரு பக்கம் அண்ணா பேரை நீக்கிறிய, இன்னொரு பக்கம் வந்து பெரியார் திடலுக்குள்ள போலீஸை வந்து அனுப்புறீங்க. அனுப்பிட்டு எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி பெரியாருங்கிறிய, பக்கத்தில் ஜோசியக்காரர் சொல்றதை தான் கேட்குறீங்க. இவ்வளவு முரண்பாடுகளின் மூட்டையாக இந்த அரசு இருக்கிறது என்பது, இதற்கு எந்த கொள்கையுமே இல்லை. இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு 1% கூட கொள்கை தேவையில்லை. போட்டா கடையில் வந்து எல்லாரும் போட்டா வச்சிருப்பாங்க. கார்ல் மார்க்ஸ் போட்டா, அம்பேத்கர் போட்டா, பெரியார் போட்டா, விவேகானந்தர் போட்டா எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த போட்டா கடைக்காரர் அதையெல்லாம் பின்பற்றாருன்னு எப்படி நம்ப முடியாதோ அது மாதிரி தாவேக்கா, நாங்கள் அஞ்சலை அம்மாளு, இந்த பக்கம் அண்ணா இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்காருலாம் சொல்றாங்க. ரொம்ப வெக்கக்கடான்னு இன்னொரு விஷயம் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் நடத்துறோம்ங்கிறாங்க. ஓகே, ஜெயலலிதா ஆட்சியில வந்து எவ்வளவு அவலங்கள் நேர்ந்தது என்கிற வரலாறு தெரியாதவர்கள் அவங்க. எத்தனை விஷயங்களை ஜெயலலிதா வந்து மக்கள் விரோத திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. எஸ்மா டெஸ்மா ஒத்த கையெழுத்துல 1.5 லட்சம் பேர் வேலையை விட்டு நீக்கினது, ஆடு கோழி வெட்டக்கூடாது, மதமாற்ற தடை சட்டம், வளர்ப்பு மகன் கல்யாணம், 1 ரூபா சம்பளத்துல பல கோடி என்னென்னமோ செஞ்சு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட அந்த ஆட்சியத்தை நாங்க நடத்த போறோங்கிறாங்க. அவங்களோட ரோல் மாடலே ரொம்ப தப்பா இருக்கு. ஓகே.